வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேமா சமையலம்மாவோட பேர் கண்ணம்மா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. பாரதிட்ட போய் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா டேடி, சமையலம்மாவோட பேரும் கண்ணம்மா தானா, என்னோட அம்மாவோட பேரும் கண்ணம்மா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, கண்ணம்மா அப்படின்ற பேர் உன்னோட அம்மாவுக்கும் சமையலம்மாவுக்கும் மட்டும் இருக்காதுமா, இந்த மாதிரி நிறையா பேருக்கு பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்போ என்னோட பேரே எடுத்துக்கோ, பாரதி அப்படின்ற பேர் இந்த உலகத்தில் லட்சம் பேருக்கு கூட வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்பா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. என்ன நீ இப்போ என்னென்னு கூப்பிட்டேன் அப்படின்னு பாரதி கேட்குறாரு. அப்பான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. இது என்ன வித்தியாசமா அப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு பாரதி கேட்குறாரு. என்னோட அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. லக்ஷ்மி அவளோட அப்பாவை அப்பா அப்பான்னு தானே சொல்கிறா, அதனால தான் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை டாடி, லக்ஷ்மியே இப்போ அவளோட அப்பாவை தேடுறதே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அவளோட அப்பா வரவே மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னதை அவள் நம்பிட்டாளா, அதனால தான் அவங்க அப்பாவை தேடுறதே அவள் விட்டுட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. பாரதி சொல்கிறாரு, அடுத்தவங்களை பற்றி நீ எதுக்காகமா தேவையில்லாமல் கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாரு. இந்த வயசில் உன்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே உன்னோட படிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்ததான் ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, வர விமென்ஸ் டேக்கு நீங்கள் எல்லாருமே உங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஸ்கூலில் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி காம்படிஷனுமே வச்சு ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களோட அம்மாவோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இப்போது ஹேமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே அவங்களோட அம்மாவோட பேரை சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்ததாக ஹேமாட்ட டீச்சர், உன்னோட அம்மாவோட பேர் என்ன ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க. என் அம்மாவோட பேர் கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. ஆனால் அவங்க காம்படிஷன் அன்றைக்கி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. என்னோட அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. உங்கள் அம்மா வெளியூர் போயிருக்கிறாங்களா, அதனால வர முடியாதா, ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்களா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. இல்லை மிஸ், என்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா. சாரி ஹேமா, உன்ட்ட தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு டீச்சர் இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க ஹேமாட்ட. லக்ஷ்மி இப்போ சொல்கிறாங்க, என்னோட அம்மாவும் ஹேமாவுக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்களோ அதே அளவு தான் ஹேமா மேலேயும் பாசம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. ஹேமா அம்மாவுக்கு பதிலாக என்னோட அம்மாவே காம்படிஷனில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.